ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ஆளக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் 12ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மைகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூரிய பகவானை ஆளக்கூடிய ராசி தான் சிம்மராசி. அவரை போலவே தலைத்துவம் கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. தங்களுடைய சொல் செயலில் பிரகாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு கூட்டத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையுமே நினச்சிட்டு கூட்டம் இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்கள பற்றி முதல் இடத்துல வைத்து பேசுவாங்க. கோபம் தான் இவங்களுக்கு பலவீனமாக சொல்லப்படுது. மேலும் இவர்களின் பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினால் உறவு வலுப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தங்களின் நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அதே போல் அணியையும் சிறப்பாக வழி நடத்துவார்கள். அதிக அளவில் பயணம் செல்ல விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. ஆளும் திறன் அதிகமாக கொண்டிருப்பதாலே நண்பர்களோடு நட்பாக பழகுவதல், ஏழைகளுக்கு உதவுதல், தாராள மனப்பான்மை கொண்டவராக இவங்க இருப்பாங்க. மேலும் சிம்மராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் பணியிடத்திலும் சிறப்பாக செயல்படுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அன்பானவர்களாக இருந்தாலுமே அடிக்கடி இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். இவர்களின் பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காது. இவர்கள் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கையை வாழ ரொம்ப ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க திருமண வாழ்க்கை உற்சாகம் நிறைந்ததாக கண்டிப்பாக இருக்கும். தங்களுடைய வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. அவர்களுக்காக அர்ப்பணிப்போடு உழைப்பாங்க. சமூகத்தில் தங்களின் செல்வாக்கு தக்க வைத்து கொள்ள தங்களால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் செய்வாங்க. மேலும் குழந்தைகளிடம் அன்பும் உணர்ச்சிபூர்வமான உறவையும் கொண்டிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தங்களின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களோடு நல்ல உறவை கொண்டிருப்பாங்க. குடும்பத்தின் தேவைகளை சிறப்பாக கவனிப்பாங்க. காதல் விஷயத்தில் மரபுகளை தாண்டி நடப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சிறந்த தலைவராகவும் மேல் அதிகாரிகளாகவும் இருக்க நினைப்பாங்க. இவர்களிடம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அதிக ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைப்பார்கள். அதில் சிறப்பான வெற்றியையும் பெற முடியும். ஒரே இடத்துல இல்லாமல் வெளியிடத்திலும் சென்று வெற்றி பெற நினைப்பாங்க. அதிகமாக பயணம் செய்ய விருப்பம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலை தொடர்பான பயணத்திலும் சிறப்பான வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஆளுமை திறன், தனித்துவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மேலும் இவர்களுக்கேற்ற நட்பு ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஷம், கடகம், மிதுனம், கன்னி, விருச்சகம், தனுசு மற்றும் மீன ராசியோடு இவங்களுக்கு நட்பு ராசியாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு சாதகமற்ற ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் மற்றும் கும்ப ராசியை சேர்ந்தவர்களோடு இவர்களுக்கு நல்லுறவு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கண்டக சனியின் ஆதிக்கம் உள்ளதால் எதையும் திட்டம் போட்டு உங்களால் செய்ய முடியாது. திடீரென மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பல காரியங்கள் பாதியிலேயே நிற்கக்கூடும்.
சொந்தங்களாலும் சொத்துகளாலும் நிறைய விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லையும் மருத்துவ செலவுகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சனி பெயர்ச்சி வரை சற்று பொறுமையாக நீங்கள் செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியான குரு பகவான் விளங்குவதால் தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுவதாலும் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். திருப்தி தர வகையிலையும் இருக்கக்கூடும். தொடக்கத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய செயல்கள் முடிவில் ஆதாயத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எதையும் திட்டமிட்டு செய்தே வெற்றியை பார்ப்பீங்க. இதுவரை முடிவடையாமல் விரக்தியை ஏற்படுத்திய திருமண பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது முடிவாகலாம். பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டமானது மேலிடத்து ஆதரவோடு நல்ல பொறுப்பு கிடைக்க பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம கேதுவின் ஆதிக்கம் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் ஞான நிலை உங்களுக்கு தேடி வரப்போகுது. அஞ்ஞானம் உங்களை விட்டு விலகப் போகுது. வாழ்க்கையை இப்படி தான் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வீங்க. மேலும் சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையோடு அடிக்கடி பிரச்சனை அலைமோதுங்க. எதையும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. பாக பிரிவினை இழுப்பறை நிலையில் இருந்தாலுமே திடீரென உடன்பிறப்புகளின் மனமாற்றத்தால் நல்ல முடிவை எட்டும். சுப செலவுகள் அப்படிங்கிறத அதிகரிக்க செய்யும். சர்ப்பகிரக வழிபாட்டின் மூலமாக நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசிக்கு புதன் வராரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல பாராட்டும் புகழும் கிடைக்கும். மனக்கலக்கம் நீங்கும். மகிழ்ச்சியான தகவல்கள் தினமும் வந்த வண்ணமாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வரப்போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்திற்கு வரும் குருவால் அதன் பார்வை பலத்தாலும் மிகுந்த நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த சிம்ம ராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக உடன் பிறந்த சகோதரர் ஒற்றுமை பலப்படும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப காரியங்களை முன்னாடி நின்று நீங்கள் நடத்தி வைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும். வீடு கட்டி குடியேறும் எண்ணம் இருந்தால் அந்த விஷயம் நடக்கும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க போகுது. நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடு காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பெயரில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் மறதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்குதலில் மந்த நிலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 8, 9, 10. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கிரே அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு, அதாவது சுப தினங்கள் என்ன, அசுப தினங்கள் என்ன, மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகுது, கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் பரிகாரமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும்.